முடிவு போடுவாங்க. என்னப்பா பனைமரத்து கொடுக்கமே வருங்காலத்து பண்ணுவோம். இல்லை அதாவது பனை பொறுத்தவரைக்கும் விதை கொடுக்குறோம், அப்புறம் வந்து நாற்று கொடுக்குறோம்ல, அப்புறம் வந்து பைப் ப்ராடக்ட் ட்ரைனிங் கொடுக்குறோம், எக்யூப்மெண்ட் கொடுக்குறோம், அப்புறம் அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோங்களா. லைவ்லிஹுட் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோங்களா. தேவைப்பட்ட நெக்ஸ்ட் வருவது சேர்க்கணும், அடுத்த வருஷம் சேர்க்க பேசுவோம். இல்லை தொடர்ந்து இல்லை அதே தொடர்ந்து செயல்பட சொல்லியிருக்காங்களே. இல்லை இல்லை இல்லைம்மா இல்லை அதுவும் டிஸ்கஷன் அந்த டிபார்ட்மெண்ட் இபியில் டிஸ்கஷன் மேபி இவி டிபார்ட்மெண்ட் பட்ஜெட் தராங்க தெரியல, எனக்கு டிஸ்கஷன் போயிட்டு தான் இல்லை சொல்லியிருக்காங்க. நாங்கள் கருத்து கேட்பு கூட்டத்தை வந்த அத்தனை கோரிக்கையும் அந்த துறை வச்சு அனுப்பியிருக்கோம்ல, அந்த துறை செயலாளர் மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்தை வந்து ஒரு நிவாரணம் தராங்க. இது போன்ற விவசாயிகள் வந்து இது போன்ற எல்லினோ இது போன்ற பாதிக்கப்படும் போது மந்திரி ஏதாவது ஒரு நிவாரணம் குறுவை சாகுபடி பாதிக்கப்படும். இல்லை இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்போதுமே வந்து பயிர் காய்ஞ்சினா வந்து சொல்லவே தேவையில்லை. நம்ம ஏற்கனவே வந்து நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் கணக்கெடுத்து இம்மிடியட் பண்ண கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம அதனால் வந்து இதுக்கும் சம்மந்தம் விட்டேன். பயிர் காய்ச்சா இம்மிடியட் கணக்கெடுத்துருக்கோம், அது ரொட்டீன் நடந்துகிட்டே இருக்கு. அது ஒன்றும் இதுக்கு அவ்வளோ கிடையாது. ஆமாம் ஆமாம் ஃப்ரூட்ஸ் கண்ட்ரோலில் இல்லை நம்ம அதிகம் விளை வச்சா குறைஞ்சிடும், அவ்வளோதான். இல்லை அதுதான் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், இப்போ வந்து குன்னூரில் வந்து நம்ம எல்லா வெரைட்டியும் புதுசாக வெரைட்டி எல்லாம் நம்ம வந்து பண்ணி போட்டு ஜீன் பூல் ரெடி பண்ணுறோம்ல, அதுலேருந்து நிறைய மல்டி பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சு குறைஞ்சிடும் எல்லாம். வாழைக்கு வந்து அது வந்து மூங்கிலோ இல்லை வந்து சவுக்க வச்சு கட்டுவாங்க. நீங்கள் இது வாழை இப்படி போட்டிருக்கோம், பின்புற தலையை கட்டுவாங்க, இந்த கட்டுவாங்க, ஃப்ரண்டில் ஒன்று போடுவாங்க, 2 போடுவாங்க. சில பேர் 2 இப்படி கொடுப்பாங்கல்ல. அது எதுக்குன்னா வந்து புயல் வரல வந்தால் கூட புயல் வந்து வந்தால் தாங்கும் ஓரளவு. எது இல்லை நம்ம ப்ரொக்யூர் பண்ணால் பேக் அண்ட் சப்ஸ்டியூட் கொடுத்துருக்கோம். பனையும் தென்னை விவசாயி கண்டிப்பா ஒரு கோரிக்கை வச்சிருப்பாங்க. இந்த கல் இறக்குது என்ன முடிவு பண்ணீங்க அதை பத்தி பேச்சேக்கான? ஏன்னா வந்து மதுரையில் கண்டிப்பா ஒவ்வொரு முறையும் கோரிக்கை வச்சிருப்பாங்க, ஏன் அதை பத்தி வரவே மாட்டாங்க? வரும்போது சொல்லுவோம். எப்படி அவங்க ஃபுட் இல்லை நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு தான் இருக்குது, எப்போ இல்லை அதாவது இல்லை ஒரே நிமிஷம் நார்மலாக 45,000 டு மேக்ஸிமம் 50 லட்சம் மெட்ரிக் டன் வரும். இல்லை இந்த வருஷம் 63 லட்சம் மெட்ரிக் டன் வந்து நமக்கு வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ஆகலாம். ஸோ அதனால தான் இடப்பற்றா கூட இருந்தாலும் அவங்க வந்து டிஎன்சி பொறுத்த வரைக்கும் டெம்பரரியாக ரெடி பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. தேவைப்படுச்சுன்னா அவங்க அடிஷ்னலாக வந்து ரெண்டுக்கு வாண்டு குடோன் போயிட்டே இருக்காங்களா. ஸோ அந்த டிஃபரன்ஸ் கேப் வரும்போது பிரச்சனை வருது, பட் சால்வ் பண்ணிட்டே இருக்காங்க. கொடுத்துருக்குமே இல்லை ஒரே வருஷம், அதாவது இந்த வருஷம் வந்து 648 கோடி வந்து ஒதுக்கி செஞ்சுருக்காங்களா. குறுவை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே 3 லட்சம் ஏக்கர் இந்த எப்போவும் ஆகும். இந்த வருஷம் 4 லட்சம் ஏக்கர் பதிவாயிருக்குது. டீட்டெயில் என் கையில் இல்லை, இப்போ சொல்கிறேன். போயிட்டு ஆள் ஒர்க் போயிட்டு மேபி ஒரு 3-4 மாதம் முடிக்கிறேன். தனி ஸ்கீம், நம்ம ஸ்டேட் ஸ்கீம் இது. அதனால தான் வந்து நம்ம ட்ரைனிங் அது மாதிரி லைசன்சிங் ப்ளஸ் வந்து நம்ம சப்சிடி கொடுக்க போகிறோம், ப்ளஸ் வந்து ஹேண்ட் ஹோல்டும் பண்ண போகிறோம். இது வந்து சோதர் ஃபெயிலியர் ஆகாமல் இருக்குது.
புதுசாக இல்லை இப்போ ஒரு திட்டம் ஆரம்பிக்கும் போது இல்லை ஒரே சொல்லி முடிச்சிடறாங்களா. பொதுவாக ஒரு திட்டம் இருந்துச்சுன்னா அந்த திட்டத்தில் ஏதாவது ஒரு 7-8 காம்பனண்ட் இருக்குங்களா, எந்த காம்பனண்ட் சரியாக போகலையும் எடுத்துகிட்டு புது காம்பனண்ட் சேர்த்துருவாங்களா, அதப்போ புது காம்பனண்ட் சேர்த்துட்டு பேர் மாற்றிடுவாங்க. சரி.